போன வாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் விஜய் கிட்ட மும்பையில ஒருத்தர் வந்து பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, "ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல தான் எனக்கு இது டயக்னைஸ் பண்ணாங்க. டாக்டர் ரதி தான் எனக்கு இத பண்ணாங்க." அப்படிங்கிற மாரிலாம் பயங்கரமா தமிழ் பேசிட்டு இருப்பாரு. நம்ம விஜய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ வந்து கோயின்சிடென்ஸா பார்ல மீட் பண்ணி பயங்கர ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு பேஷண்ட்ட வச்சு உட்கார்ந்த இடத்துலேருந்தே நம்ம ரதி வந்து ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாரு. சரி இது பத்தாதுன்னு, அந்த கொக்கைன் கேஸ்ல 3 பேர் வந்து அட்மிட் ஆகி அது ஒரு பெரிய கேஸ் ஆச்சுல்ல. அது அவ்வளவுமே நம்ம டாக்டர் விஜய உள்ள கொண்டு வரதுக்கு தானா அப்படிங்கிற மாதிரி எனக்கு டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்ப் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே எரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம டாக்டர் விஜய் தான் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீசர் ஆச்சே மெடிக்கல் ஃபீல்டுல. ஸோ அப்ப கண்டிப்பா இந்த கேஸுக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இவர கூட்டிட்டு வருவாங்க. அதான் நம்ம போன வாரமே நம்ம சொல்லியிருப்போம். யூசுவலா என்ன பண்ணுவாங்க, வாரம் வாரம் ஒரு கேஸ் வரும். அது அந்த வாரமே முடிஞ்சிரும். ஆனா இந்த கேஸ் மட்டும் ஒரு மாரி காம்ப்ளிகேட்டடா கொண்டு போறாங்க அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம்ல. ஸோ அது எல்லாமே இதுக்காக தான் நம்ம இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீசர உள்ள கொண்டு வரதுக்காக தான். சரி ஓகேங்க. இப்ப அந்த கொக்கைன் கேஸ்ல மானசா, பிரீத்தம் அண்ட் அனிதா இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மானசா நான் பண்ணவே இல்லங்கிறாங்க. அத நம்ம தேஜுவே வேற அப்ரூவ் பண்ணிட்டாங்க. நோ, 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 நோ மானசா இத பண்ணியிருக்க மாட்டாங்க அப்டின்ட்டு. பிரீத்தம பார்த்தாலும் பண்ண மாரி தெரியல. அனிதா கொஞ்சம் திருட்டு முழியோட இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் நம்ம கோச் பார்த்தீங்கன்னா, சரி அவரு வந்து ஏதாவது பண்ணியிருப்பாரோ அப்டின்னு பார்த்தா, அவருமே ஃபோன் கால்ல வந்து அப்படியே ரொம்ப பதட்டமா பேசிட்டு இருக்காரு. நம்மலாம் மாட்டிருவோம். என்னாச்சு அவ செத்துட்டான்னு சொல்றியா? அப்படிங்கிற மாரி. இது பத்தாதுன்னு நம்ம அம்மையா நர்ஸ் வேற கால்ல அடிபட்டுருச்சுன்னு சொல்லி அவங்க டபுள் ஆக்டிங் அபிய வந்து சிஸ்டர வந்து அனுப்புவாங்களாம். வேற சரி ரிசப்ஷனிஸ்ட்டு இல்ல வேற ஏதோ ஒரு நார்மலான ஒர்க் அப்படி வந்து மாத்தி அனுப்புனாங்கன்னா, ஒண்ணும் பெருசா இம்பாக்ட் எதுவும் இருக்காது ஓகே. ஒரு நர்ஸ்ன்றவங்க மெடிசின்ஸா இருக்கட்டும், அந்த பேஷண்ட்ஸ ஹேண்டில் பண்றதுன்ட்டு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்த பண்ணுவாங்களாம். இதுல அம்மையா வந்து அவங்களுக்கு பதிலா நீ போய் மேனேஜ் பண்ணு அப்படின்னு அனுப்புவாங்களாம். எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இதுல வேற லாக் என்ட்ரிய போடாம, அதாவது நம்ம அனிதா வந்து ஏதோ இன்ஜெக்ஷன குத்திட்டு போவாங்க தெரியுமா? அத வந்து லாக்ல என்டர் பண்ணாம, இப்ப கடைசியா அம்மையா தான் மெடிசின குடுத்தாங்க அப்படிங்கிற மாரி வந்து இருக்குது போல. ஸோ எக்கச்சக்க கன்ஃப்யூஷனு. எனக்கே ஒரு மாரி குழப்பமா இருக்கு. உண்மையாவே இத வந்து யார் தான்டா வேணும்னே வந்து பண்ணாங்க? இல்ல யாருமே வேணும்னு பண்ணாம அந்த 3 பேரும் அப்படியே செத்துட்டாங்களா என்ன அப்படிங்கிறது செம பெரிய கன்ஃப்யூஷனா இருக்கு. பட் எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ நம்ம அனிதா மேல தான் ஹெவியா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மானசா, பிரீத்தம், அனிதா, அந்த கோச்சு, அப்புறம் நம்ம அம்மையா, அபி இதுல யாருனால வந்து அந்த 3 பேர் அந்த கொக்கைன் இதுல வந்து செத்துருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நீங்க மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சாச்சனாங்க. சாச்சனாவ வந்து உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. ரதி அவங்களோட ஃபிளாஷ்பேக்ல வந்து சின்ன வயசு கேரக்டர் மாரி. அது ஒரு ஆப்ட்டான சாய்ஸ் தான். ஏன்னா லைட்டா அந்த ஒரு ஃபேஸ் கட் இருக்கு. அண்ட் அவங்க ஆக்டிங்குமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ரோல வந்து அவங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு என்ன அப்டின்னா, இந்த ஃபிளாஷ்பேக் சீக்வென்ஸ இவ்ளோ அவசரமா சொல்லுவாங்களா? அப்படிங்கிற மாரி எனக்கு இருந்துச்சு. அவங்க தாத்தா திடீர்னு வந்து நிக்கிறாரு. கட 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 கடன்னு ஃபிளாஷ்பேக்க சொல்றாரு. அதாவது இப்போ ரதி அண்ட் அந்த விஜய் அவங்களோட லவ் ஸ்டோரிய சொல்றப்போ, அதுல எனக்கு எமோஷனலா கனெக்ட்டே ஆவ மாட்டேங்குது. அவ்ளோ குயிக்கா வந்து ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கு ஸ்டோரி. இதுல அந்த ரீசன்ஸ்லாம் வேற எனக்கு ரொம்ப சில்லியா இருந்தது. ரதி போயிட்டு விஜய் கிட்ட வந்து என் சைக்கிள வந்து உடைச்சுட்டு என் வீட்ல வந்து என்னைய அடி வாங்க வச்ச மாரியே எனக்கு நீ அந்த பையன அடிக்கணும், அவனும் அடி வாங்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து, டேய் என்னடா இது எனக்கு எதுவுமே கனெக்ட் ஆகலையேடா! சிரிப்பு தான் வருது அப்படிங்கிற மாரி நெறைய ஃபீல் ஆயிருச்சு. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல வந்து ரீனாக்கு வந்து அந்த ஃபிளாஷ்பேக்க சொல்லி முடிச்சாங்க. அது ஒரு கொஞ்சம் பொறுமையா எடுத்துட்டு போயிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்றது என்னோட ஃபீலிங். ஸோ இவ்வளத்தையும் கேட்டு நம்ம ரீனா செம ஹேப்பியா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்க அந்த டைமை பார்த்து நம்ம ராக்கி வந்து ஒரு பாயிண்ட்டை போட்டு அவங்கள அப்படியே குழப்பி விட்டாரு பாருங்க. நீ வந்து ஒரு சைட் ஸ்டோரி தானே கேட்டிருக்க. இதை வச்சு எப்படி நீ உங்க அப்பா தப்பானவர் அப்படின்னு சொல்லுவ. உங்க அப்பாவோட சைட் ஸ்டோரி தான் தெரியாதே. ஒருவேளை உங்க தாத்தா உன்கிட்ட ஸ்டோரியவே மாத்தி பொய் சொல்லியிருந்தா அப்படின்லாம் அவர் வந்து குழப்பி விடுவாரு. ஆனா, அவரு சொன்ன பாயிண்ட் என்னமோ கரெக்ட்டான பாயிண்ட் தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கிரண் அண்ட் நிலோஃபர் ஸோ இந்த வாட்டி வந்து பயங்கரமா ப்ரோக்ரஸ் ஆன மாரி காட்டியிருந்தாங்க. எனக்கே வந்து இந்த ரீனா வந்து அந்த அளவுக்கு வந்து கடுப்பாகுறாங்க கிரண் மேல. பார்க்குறப்போ, ஏன்டா கிரண் திரும்ப திரும்ப போய் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கேத்த மாரி இந்த வாட்டி ரீனா எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு பயங்கரமா கத்தி விட்டுருவாங்க. ஆனா, நம்ம கிரண் என்ன தெரியுமா பண்றாரு? டேய் நிலோஃபர பயங்கரமா ஹர்ட் பண்ணி விட்டுறாரு. உனக்கெல்லாம் வெட்கமா இல்ல? உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட். நானும் ரீனாவும் சேரக்கூடாது. அதனால தான் நீ என் பின்னாடி சுத்துற. ஆனா, அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் அதாவது நம்ம நிலோஃபர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டிட்டு, இது யார் தெரியுமா? இது வினோத். இது என்னோட பாய் ஃப்ரெண்ட். இப்ப அவர் இறந்துட்டான் ஆக்சிடென்ட்ல அப்படிங்கிற மாரி ஒரு பெரிய ஒரு குண்ட தூக்கி போடுறாங்க. ஸோ நீ பார்க்கறதுக்கு அவன மாரியே இருக்க. நான் அதனால தான் வந்து உன் பின்னாடி நான் இந்த மாரி வந்துட்டு இருந்தேன். வேற எந்த ரீசனும் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ட்விஸ்ட்டா தாங்க இருந்தது. ஏன்னா, நிலோஃபர பார்த்தாலே கண்ணாபின்னான்னு கத்திக்கிட்டு இருந்த கிரண் வந்து இப்போ ஒரு பயங்கரமான ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அவரு வந்து நிலோஃபர்ட்ட போயிட்டு சாரி கேட்கறது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நம்ம தேஜுவோட ஹீரோயிக் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி அவங்க நேரா போயிட்டு கோச்ட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசின விஷயங்கள்லாம் நல்லா இருந்தது. என்னது இது உங்க ஸ்டூடண்ட்ஸ் 3 பேர் இறந்துட்டாங்கன்றீங்க. நீங்க சோகமா தானே இருக்கணும். ஏன் பதட்டமா இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனா, இந்த சிச்சுவேஷன் நம்ம பிரீத்தம் செமையா யூஸ் பண்ணி, எப்படியாவது அர்ஜுன வந்து சிஇஓ பொசிஷன்லேருந்து தூக்கணும் அப்படின்னு அவர் போட்ட பிளான் வந்து சூப்பர் பிளானா இருந்தது. எல்லாத்துலயும் ஒரு மாரி கன்ஃப்யூஸ் ஆயி நம்ம அர்ஜுன் வந்து ரீனாட்ட போயிட்டு, "எனக்கு மூட் ஆஃபா இருக்கு. நம்ம எங்கேயாவது வெளிய போலாமா?" அப்படின்னு கேட்கிறப்போ, கரெக்ட்டா ரீனா வந்து, "இன்னைக்கு எனக்கு ஒர்க் இருக்கு. நாளைக்கு போலாம்." அப்படின்னு சொன்னாங்க. அப்பவே நெனச்சேன், போச்சுடா மறுபடியும் மானசாவோட போய் உட்கார போறாரோ அப்படின்னு.
நல்ல வேளை அவர் போய் தனியா உட்காந்துருந்தாரு. ஆனா அந்த குமார்ன்னு ஒருத்தர் கூடவே இருப்பார் தெரியுமா? ஸோ அவரு வந்து சில விஷயங்கள் சொன்னத வச்சு எனக்கு என்ன தோணுது அப்டின்னா, அவர் வந்து யார்ட்டயாவது போய் ஷேர் பண்ணுங்க, ஹெல்ப் கேளுங்க அப்டின்னுவாரு. ஸோ எனக்கு இப்போ 100% என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அடுத்த வாரம் ஹெல்ப் கேட்குறேன் அப்டிங்கிற இதுல வந்து இவரு போயிட்டு நம்ம மானசா வந்து அவங்க வந்து சைக்கியாட்ரிஸ்ட் தானே. ஸோ கவுன்சிலிங் அப்டின்னு சொல்லிட்டு போய் அவங்களோட உட்கார போறாரு அப்டின்னு நெனைக்கிறேன். இது வந்து இன்னொரு மிகப்பெரிய குழப்பத்த உண்டாக்க போகுது. அண்ட் ஃபைனலா அவங்க முடிச்சது வந்து செமையா முடிச்சிருந்தாங்க. ஏன்னா நம்ம விஜய் வராரு. வந்துட்டு விஜய் அண்ட் ரதியோட மீட்டிங் பார்த்தீங்கன்னா, செம சிம்பிளா இருந்தாலும் ஒரு மாரி நல்லா இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. அவர் ரொம்ப கேஷுவலா ரதி அப்படின்னு அவர் கூப்பிட்டு, அவங்க 2 பேரும் அந்த இடத்துல நம்ம ரதி அவங்க பயங்கரமா எக்ஸ்பிரசிவான ஒரு பெர்சன் அப்படிங்கிறதுனால, அவங்க அப்படி திரும்பி அவங்க பார்த்ததுலயே வந்து ஃபுல்லா அப்படியே எல்லா எமோஷன்ஸுமே வந்து தெரிஞ்சது. ஸோ ரொம்ப நல்லா வந்து முடிச்சிருந்தாங்க. எனக்கு இந்த ஓவரால் இதில பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிளாஷ்பேக் மட்டும் தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. ஓரளவுக்கு மனசுல ஒட்டவே இல்ல. மத்தபடி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபாஸ்ட்டா ப்ரோக்ரஸ் ஆயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதாங்க இந்த நாள் எபிசோட்ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்னொரு ரிவ்யூ வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.